அப்படின்றது மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒண்ணு. சில பேர் தூங்கும் போது 2 தலையணைகள் வச்சுட்டு தூங்குவாங்க. சில பேர் தலையணையே இல்லாம தூங்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களா இருப்பாங்க. இன்னைக்கான வீடியோல தலையணை இல்லாம தூங்குறதுனால ஏற்படுற நன்மைகளும் தீமைகளும் பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம தலையணை இல்லாம தூங்குறதால ஏற்படுற நன்மைகளை பார்க்கலாம். தலையணை இல்லாம படுத்து தூங்குறப்போ முதுகெலும்போட பொசிஷன் நேரா இருக்கும். இது கழுத்து அண்ட் முதுகு வலியை குறைக்கும். பொதுவா தலையணை வச்சு தூங்குறப்போ சிலவங்க தன்னை அறியாமையே முகத்தை தலையணையில வச்சு அழுத்துவாங்க. அதனால அவங்க ஃபேஸ்ல சுருக்கங்கள் உருவாகும். சீக்கிரமாவே வயசான தோஷம் வந்துரும். ஆனா தலையணை இல்லாம தூங்குறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்காது, முக சுருக்கமும் தடுக்கப்படுது. சில பேர் தலையணை இல்லாம தூங்குறப்போ அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லா தூங்கவும் முடியும்னு சொல்றாங்க. தலையணை இல்லாம தூங்குறப்போ நேரா படுத்துட்டு இருக்கப்போ தோள்கள் அண்ட் கழுத்துக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் தராது. அதனால அந்த பகுதிகளில் இருக்க தசைகள் வலியோ சுளுக்கோ ஏற்படுறதில்ல. தலையணை இல்லாம தூங்கணும்னு நினைக்கிறவங்க நேரா தான் படுக்கணும். குப்புறப்படுத்தோ இல்லைன்னா ஒரு சாய்த்து படுக்கவோ கூடாது. சரி, இப்போ நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீமைகளை பார்த்துடலாம். சில பேரு ஒரு சாய்ச்சி தூங்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிப்பாங்க. அவங்க தலையணைய யூஸ் பண்ணாம தூங்குறப்போ முதுகெலும்பு பொசிஷன் சேஞ்சஸா இருக்கும். அதனால முதுகு வலி அண்ட் கழுத்து வலி வரும். தலையணை இல்லாம தூங்கும் சிலருக்கு தலையன் கழுத்து உடலை விட கொஞ்சம் உயரமா இல்லாம சமமா இருக்கிறதுனால புரட்டு சத்தம் அதிகமா இருக்கும். ஒரு சாட்சி படுத்து தலையணை இல்லாம தூங்குறப்போ முதுகெலும்பு வளைஞ்சிரும். அதிகமான முதுகு வலியும் ஏற்படுத்தும் அண்ட் உடல் வலிக்கு பாசிபிள்ஸும் இருக்கு. லாஸ்டா தலையணை யூஸ் பண்றப்போ கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தலையணை ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது. இது கழுத்து வலி, தலைவலி, உடல் வலியை ஏற்படுத்தும் அண்ட் முதுகெலும்பு வளைஞ்சிரும். தலையணை உரை 3 நாளைக்கு ஒரு முறை மாத்தணும். இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய அழுக்கு ஃபேஸ்ல பட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம தலைமுடி எண்ணெய் தலையணை உரையில படுறப்போ அதுல இருக்க அழுக்கு முகத்துல பட்டு பருக்கள் வரும். சோ சுத்தமான தலையணை உரையை யூஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தலையணை கரடு முரடா பெருசா இல்லாம லேசா சின்னதா இலவம்பஞ்சு தலையணையா இருக்கிறது இன்னும் நல்லது கூட. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.